ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஒவ்வொரு வருஷமும் சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வருஷத்துடைய தொடக்கத்தில் கூட்டப்படுறதும், அந்த முதல் கூட்டத்தொடரில் வந்துட்டு உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளியேறதும் தமிழக அரசியலில் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொடர்கதையாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு டைம் வெளியேறும் போதும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் ஒவ்வொரு காரணம் அப்படின்றத சொல்லுவாப்ல. பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக அவர் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அவை இருக்கு இல்லையா, சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்துட்டு பார்த்தோம்னா ஆரம்பிக்கும் போது தேசிய கீதம் அப்படின்றது போடப்படலன்றதுதான் ஒரு பஞ்சாயத்தாவே சொல்லி லாஸ்ட் 3 இயர்ஸா வந்துட்டு பார்த்தோம்னா அந்த கூட்டத்தொடரை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே எந்த விதமான ஒரு அரசாங்க நிகழ்ச்சி அப்படின்றது ஏற்பாடு செய்யப்பட்டாலும் முதல்ல வந்துட்டு விழாவுடைய தொடக்கத்துல தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு இல்லையா, தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது பாடப்படும். அதே நேரத்தில் விழாவினுடைய இறுதியில வந்துட்டு பார்த்தோம்னா தேசிய கீதம் அப்படின்றது பாடுவாங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜராகவே ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்திலையும் வந்துட்டு பார்த்தோம்னா மரபுப்படியும் அதுதான் இருக்கு. பட் திடுப்புன்னு வந்துட்டு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்றதுக்காக விழா ஆரம்பிக்கும் போதே தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்ற ஒரு புது குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு கடந்த 3 வருஷமா ஆளுநர் அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே குழப்பத்தை தான் ஏற்படுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா, அங்க இருந்து அதை புறக்கணிச்சுட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா 13 காரணங்கள் அப்படின்றதையும் வெளியிட்டு இருக்கு ராஜ்பவன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல என்னென்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றம் விசஸ் ஆளுநர் அப்படின்றது போகக்கூடிய போக்கு என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கூட்டத்தொடர் அப்படின்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் 2021 இருக்கு இல்லையா, 2021 டிஎம்கே ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதே வருஷத்துல செப்டம்பர் மாதம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கான ஆளுநரா ஆர்.என். ரவி நியமிக்கப்படுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2022 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தயார் பண்ணி கொடுத்திருந்த அந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே எந்த பிரச்சனையும் பண்ணாம படிச்சு முடிக்கிறாரு. 2023 இருந்து தான் தலைவன் பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். 2023 அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட உரையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல வார்த்தைகளை அவர் படிக்காம தவிர்க்கிறாரு. மகளிர் முன்னேற்றம், மதச்சார்பின்மை, அம்பேத்கர், அதை தாண்டி சுயமரியாதை, கலைஞர் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அவர் தவிர்த்துட்டு படிச்சதுனால முதலமைச்சர் உடனே வந்துருச்சு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் நீங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு படிச்சாலும் அதெல்லாம் அவை குறிப்பில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் அங்கிருந்து வெளியேறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட். 2023 அப்படி முடிக்கிறவர் வந்துட்டு பார்த்தோம்னா 24-25 நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தேசிய கீதம் இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு காரணமா சொல்றாரு. தமிழ் தாய் வாழ்த்துக்கு என்ன மரியாதை தரீங்களோ அதே மரியாதையை தேசிய கீதத்துக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரியான சில்லி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவையை புறக்கணிக்கிறாரு. இந்த வருஷமும் வந்துட்டு பார்த்தோம்னா 9:30 மணிக்கெல்லாம் டான் சட்டமன்றத்துக்கு வராரு. சட்டமன்றத்துக்கு வந்தவரை பார்த்தோம் அப்படின்னா எரியிற நெருப்புல எண்ணெய் அள்ளி ஊத்துற மாதிரி சபாநாயகர் அப்பாவும் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கருணாநிதி அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் மாதிரி ஒன்று வந்துட்டு ஆர்.என். ரவி கிட்ட கொடுக்குறாரு. அவரும் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டதுனால ஓகே, இனி வந்துட்டு ஒரு 6 மாசத்துல எலெக்ஷன் அப்படின்றது வர இருக்கு, அதனால வந்துட்டு இந்த கூட்டத்தொடராவது சுமூகமா முடியும் போல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் உள்ள வந்த 3 நிமிஷத்துல மறுபடியும் அவையை புறக்கணிச்சுட்டு வெளியே வராரு ஆர்.என். ரவி. என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பேசவே விடல, என்னுடைய மைக் இருக்கு இல்லையா, என்னுடைய மைக்கை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு சபாநாயகர் பேசிக்கிட்டு இருக்காரு, இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவை மரியாதை கிடையாது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதுக்கப்புறமா ராஜ்பவனுக்கு ஆளுநர் போனதுக்கு அப்புறமா தான் அந்த 13 குற்றச்சாட்டுகள் அப்படின்றத வெளியிடுறாங்க. முதல் குற்றச்சாட்டாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த குற்றச்சாட்டை தான் முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சொல்லும் போது தமிழ்நாட்டில் அன்றாடம் பல முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. மக்கள் வந்துட்டு தினம் தினம் பல பிரச்சனைகளை வந்துட்டு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனைகளை பத்தி எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு தயார் செய்யப்படலை. எந்த விதமான விஷயமே அதில் இன்க்ளூட் பண்ணப்படல. 3வது விஷயமா 12 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு இல்லையா,
12 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடு அப்படின்றத நாங்கள் ஈர்த்திருக்கோம்னு சொல்லிட்டு அதில் இருக்கு. பட் அவங்க சொல்லக்கூடிய அந்த 12 லட்சம் ரூபாய்க்கான முதலீடை ஈர்த்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கான பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கணும் இல்லையா? பட் அப்படி எந்த பணிகளுமே இதுவரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 80% மேலான பணிகள் அப்படின்றது தொடங்கப்படலை. அது எல்லாமே வந்துட்டு பேப்பர்ல அக்ரிமெண்டா மட்டும்தான் இருக்கு. ஸோ அக்ரிமெண்டா மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு பார்த்தோம்னா நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் போக்சோ சட்டங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, போக்சோ வழக்குகள்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பார்த்தோம்னா அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதை பத்தியும் இந்த அரசாங்கம் பேச கிடையாது. மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அதிக அளவில் அடிமையாகிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தியாவது இவங்க இந்த அறிக்கையில பேசியிருக்காங்களா, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்டோம்னா அதுவும் கிடையாது. அதை ரொம்ப ஈஸியா வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. தலித்துகளுக்கான பாதுகாப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, நிறைய வன்முறை சம்பவங்கள் தலித் பெண்கள் மீதான அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. அதையும் பேச கிடையாது. தமிழ்நாட்டில் தற்கொலை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்வித்தரம் அப்படின்றது ரொம்ப பெரிய வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பகுதி நேர ஆசிரியர்கள் பலருமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, பல நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஐ மீன் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல துறைகளில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களுமே அரசாங்கத்து மேல எதிர்ப்பு மனநிலையில தான் இருக்காங்க. பல கோயில்களில் வந்துட்டு அறங்காவலர் குழு அப்படின்றது இல்லாம கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் டைரக்டா வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் வந்துட்டு பார்த்தோம்னா பழம்பெரும் கோயில்களை மீட்டெடுக்கிறது, அதை புதுப்பிக்கிறதுக்கான சட்டங்கள் அப்படின்றத கொண்டு வந்தோம். 5 வருஷத்துல அதை திமுக கண்டுக்க கூட இல்லை அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அடுக்கியிருக்காரு RN ரவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரே வார்த்தையில எப்படி வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசியல்ல குழப்பத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான் ஆளுநர் ரவியோருடைய ஒரே குறிக்கோளா இருக்கு. அது வந்துட்டு எங்க கிட்ட எடுபடாது அப்படின்னு ஒரே பாயிண்ட்ல சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ RN ரவி விசஸ் முதலமைச்சர் விசஸ் சட்டமன்றம் அப்படின்றது 3வது வருஷத்தை தாண்டி 4வது வருஷமும் ரொம்ப பெரிய சர்ச்சையில தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ RN ரவியினுடைய இந்த குற்றச்சாட்டுகளை பற்றியும் அவருடைய தொடர்ச்சியான இந்த மாதிரியான செயல்பாடுகளை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.